குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்படும் MP MLA-க்களை காப்பதற்காக கொண்டுவரப்பட்ட அவசர சட்டம் முற்றிலும் முட்டாள்தனமானது என்று ராகுல் ஆவேசமாக கூறியுள்ளார். இதனால் அவசர சட்டம் வாபஸ் பெறப்படலாம் என்று தெரிகிறது. டெல்லி பிரஸ் கிளப்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அஜய் மாக்கன் பேட்டியளித்துக் கொண்டிருந்த போது அங்கு திடீரென வந்த ராகுல் அவசர சட்டம் முழுக்க முழுக்க முட்டாள்தனமானது, அதை கிழித்து தூக்கி எறிய வேண்டும் என்று கூறினார். My opinion on the ordinance is that it's complete nonsense and that it should be torn up and thrown out. That's my opinion, my personal opinion on the ordinance. அரசியல் நிர்பந்தங்களுக்காக இதை செய்ய வேண்டியது அவசியம் என்று காங்கிரஸ் கட்சியினர் அவசர சட்டத்துக்கு சாக்கு போக்கு கூறுவதை சுட்டிக்காட்டிய ராகுல், இந்த முட்டாள்தனத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் நிறுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்றும் கூறினார். Because of political considerations. Everybody does this. The Congress party does this, the BJP does this, the Janata Dal does this, the Samajwadi does this, everybody does this. And there's a time to stop this nonsense. I really feel that it's about time that political parties, mine and all others, stop making these compromises. Because if we want to actually fight corruption in this country, whether it's us, the Congress party or the BJP, we cannot continue making these small compromises because இது தன்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று கூறிவிட்டு அங்கிருந்து ராகுல் புறப்பட்டதும் தொடர்ந்து பேட்டியளித்த அஜய் மாக்கன், ராகுல் சொன்னது எங்கள் கட்சியின் கொள்கை என்றார். குற்றவாளிகளாக அறிவிக்கப்படும் MP MLA-க்களை காக்கும் அவசர சட்டம் சட்டவிரோதமானது என்றும் அதில் கையெழுத்திடக்கூடாது என்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பாரதிய ஜனதா தலைவர்கள் வலியுறுத்தியுள்ள நிலையில் அவசர சட்டத்தை அவசர கதியில் கொண்டு வந்தது ஏன் என்று மத்திய அமைச்சர்கள் கபில் சிபல், சுஷில்குமார் ஷிண்டே, கமல்நாத் ஆகியோரை அழைத்து பிரணாப் முகர்ஜி விளக்கம் கேட்டுள்ளார். அவசர சட்டத்துக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்க தயங்கி வரும் நிலையில் ராகுலின் போர்க்கொடி மத்திய அரசுக்கு பெருத்த நெருக்கடியை அளித்துள்ளது. இதனிடையே அவசர சட்டம் திரும்ப பெறப்படும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன.